ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான், பருப்பு போலி. இந்த பருப்பு போலி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிடலாம். பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம மாவு தயார் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மைதா மாவை எப்படி இருக்குன்னா பிசு பிசுப்பான கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம அது வரைக்கும் நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். இதையும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 1.5 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்ட பிறகு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக விடுவோம். இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை நம்ம வச்சுருவோம். 5லேருந்து 6 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வெள்ளைக்கரைசல் தயார் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு முழுகிற அளவு தண்ணியை சேர்த்துடலாம். இது கம்ப்ளீட்டாக கரைஞ்சா போதும். இது பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கடலைப்பருப்பு இந்த அளவு வெந்து வரணும் கடலைப்பருப்பு. அடுத்து நம்ம இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் மத்து இருந்தால் மத்தில் மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பேனை வச்சுருவோம். நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் பேனில். இந்த வெள்ளை கரைசல் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்சிருந்த எல்லா கடலைப்பருப்பையும் நம்ம வெள்ளை கரைசலில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த வெள்ளை கரைசலில் கடலைப்பருப்பு ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக இது நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இது ஸ்வீட்டை கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வாசத்துக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூரணம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. கெட்டியான பதமும் வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். நல்லா ஆறின பிறகு இது நல்லா பால் மாதிரி நம்ம உருட்டி வச்சுப்போம். இப்போது எந்த அளவுக்கு உங்களால் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி பிளேட்டில் வச்சிடலாம். நீங்கள் எந்த சைஸ் இந்த பூரணம் உருட்டி எடுத்துக்கிறீங்களோ அதே சைஸில் நம்ம மாவு எடுக்கணும். ஸோ ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். மொத்தமாக எனக்கு 9 பூரண உருண்டை தயாராச்சு. அடுத்து நாம் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருப்போம். கடைசியாக ஒரு முறை எந்த அளவுக்கு உங்களால் பிசைய முடியுதோ அந்தளவு பிசைஞ்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ டைட்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு உருண்டை உருட்டுற மாதிரி மாவு தயாராகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம்தான். ஃபைனலாக போலிக்கு தேவையான மாவு தயாராகிடுச்சு. அடுத்து நான் வாழை எடுத்துக்கிட்டேன்.
தேவையான அளவு வந்து எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். நம்ம எந்த சைஸ்க்கு வந்து பூரணம் வந்து தயார் பண்ணி வச்சிடணும் அதே சைஸ்க்கு வந்து இந்த மாவை வந்து உருண்டை உருட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பூரணம் வந்து இப்போ சென்டரில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து கவர் பண்ணிடுவோம். எல்லா சைட்லேயும் நல்லா வந்து இந்த மாவு போட்டு நல்லா கவர் பண்ணி சீல் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த மாவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பூரணத்தை வச்சு சீல் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து திருப்பி எடுத்துட்டு மறுபடியும் வந்து கையாலே வந்து தட்டி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிசாக தட்ட முடியுதோ அந்த அளவுக்கு வந்து தட்டுங்க. பூரணம் வெளி வராத மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துட்டு லைட்டாக நல்லா சைடில் ஃபுல்லாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை நல்லா வந்து காய வச்சுருவோம். நல்லா காஞ்ச பிறகு தயார் பண்ணி வச்சுருந்த போலியை வந்து தோசைக்கல்லில் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து போலி நல்லா வெந்து வரும். நான் அதை எண்ணெயை சேர்த்துட்டேன். எண்ணெயை சேர்த்த பிறகு இதை நல்லா வேகட்டும். இதை செய்கிறப்போ நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக வெந்து வரும். அதே போல் திருப்பி போடுறப்போ பார்த்து நீங்கள் வந்து திருப்பி போடுங்க. இப்போ எல்லா சைட்லேயும் வந்து நல்லா வெந்து வரணும். நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். மேலேயும் வந்து எண்ணெயை தடவிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்க்க நல்லா ஷைனிங்காக கிளாஸியாக இருக்கும். ஈவனாக நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைட்லேயும் நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இந்த அளவு வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்க பூரணமும் நல்லா வந்து நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போலி வந்து தயாராகிடுச்சு. இதே போல் மீதி இருக்க மாவுலேயும் போலி வந்து தயார் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோவில் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதை கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நாம் சந்திக்கலாம். பாய்.